வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1990. இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜுவல்லரியாக வாங்கிக்கலாமா இல்லை கோல்டு காயினாக வாங்கிக்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் அந்த ஜுவல்லரி வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. அப்பா அம்மா ஜுவல்லரி போடுவாங்க, எனக்கு ஒய்ஃப் ஜுவல்லரி போடுவாங்க, சிஸ்டர் ஜுவல்லரி போடுவாங்க, நானும் போடுவேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் தயவுசெய்து ஜுவல்லரி வாங்கிக்கலாம். எந்த தப்புமே கிடையாது. அதாவது நமக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. நம்ம சம்பாதிக்க போனால் நமக்கு தான் நம்ம செலவு பண்ணுறோம். இதில் தப்பே கிடையாது. இல்லை இன்னொரு ஆப்ஷன், நான் இருக்கிற ஜுவல்லரி போட்டாலே 5 வருஷம் அந்த ஜுவல்லரி முடியாது, அந்த அளவுக்கு நான் ஜுவல்லரி வச்சுருக்கேன், எனக்கு இதுக்கு மேலே ஜுவல்லரி தேவையில்லைன்றவங்க கோல்டு காயினில் பாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது தனக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்குது, ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணி ஜுவல்லரி வாங்கிக்கோங்க. அதுக்கு மீறி உங்களுக்கு தேவைப்படும் போது நான் வந்து அந்த கோல்டு காயினை விற்று கூட நான் பணத்தை வாங்கிப்பேன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் நீங்கள் கோல்டு காயின் பாரில் வாங்கி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.